இப்ப திமுக என்ன செய்யும்? இது ஏடிஎம்கே ஓட்டுனா தூக்குடாங்க, நாம் தமிழர் ஓட்டுனா தூக்குடாங்க. இது விஜய்க்கு போகுதா? தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அது வச்சுட்டு போமா? இல்லை, அதெல்லாம் ஜனநாயகத்துல நம்ம சரியா நடக்கணும். எஸ்ஐஆர் இருந்தா பாஜகவை தவிர நம்ம யாருங்க அலுவல முடியாது. பீகார்ல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதை நடத்திருக்காங்க. 81 லட்சம் பேர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 2021 நடந்ததுல அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நாங்க பாய்காட் பண்றோம்ன்ற மாதிரி முடிவெடுக்கலாம். அப்படிதான் செய்யணும்னா அது என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க. ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது. இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது, மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க, அப்பதான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு. இது பாருங்க, கருத்து வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தாலும் நீங்க எல்லாம் இந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம்னு இது பண்ணலாம். இப்ப என்னோட யாரு இணைஞ்சு வருவா? ஏன்னா தேர்தல் நேரத்துல என்னோட வந்தா அவங்க கூட்டணியில மறுபடியும் சேர்ப்பாங்களான் இருக்கு. நான் யாரோடும் போவேன். நான் மூலமா நீங்க சொல்றது மூலமா கூப்பிடுறேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். யாராவது வருவாங்களா பாருங்க. என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில வச்சிருப்பாங்களா வெளியேற்றிருவாங்களான்னு பயப்படுவாங்க. அப்ப அதுல போய் என்ன யாரு வருவா சொல்லுங்க? அதிமுக ஆதரிக்கும், ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. அதிகப்படியா அவர் வாக்கு தான் காலியாக போகுது. அதானே இப்ப திமுக என்ன செய்யும்? இது ஏடிஎம்கே ஓட்டுனா தூக்குடாங்க, நாம் தமிழர் ஓட்டுனா தூக்குடாங்க. இது விஜய்க்கு போகுதா? வெற்றிக்கலை ஓட்டா தூக்குடாங்க. இப்ப ஒருவேளை என் படமோ கொடியோ இருந்ததுன்னா, தம்பி விஜய் படமோ இருந்ததுன்னா அது வச்சுட்டு போமா? இல்லை, அதெல்லாம் ஜனநாயகத்துல நம்ம சரியா நடக்கணும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்க நடக்குது. ஏன்னா இப்ப நாளையில இருந்து இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப அந்த மாதிரி பாய்காட் பண்றாங்க. வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது. அதுதான் என்னோட வேண்டுகோள். நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க. மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இதை கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும். இதை சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல, இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது. அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம். சரி, சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம்? இப்ப நம்மளே என்ன கேட்கிறோம்? பிஏபி அரசுகிட்டே கேட்போம். இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் 2 இடத்துல வாக்கு செலுத்துகிறார், இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல, அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நீங்களே 10 ஆண்டு இருந்துட்டீங்க, இப்ப 12வது ஆண்டு முடிவுற போகுது. இவ்வளவு காலத்துல இப்பதான் நீங்க அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல. சட்டப்பேரவை கூட்டம் சொல்றீங்களா சார்? சட்டப்பேரவை இது ஒரு நாட்டுல, ஜனநாயக நாட்டுல இதை விட மக்களின் உரிமை என்ன, மதிப்புமிக்க உரிமை என்ன இருக்கு? நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே, பேசினவங்க தானே. இது இந்த உரிமை போகுது, இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது, அதுக்கு ஒத்துழைக்க முடியாது, இதை கைவிடு, நீ வந்த அந்த மாதிரி இதுன்னா அதை தனியா மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும். பாஜகவால அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்த சூழ்நிலையில இப்ப இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தா பாஜகவை தவிர நம்ம யாருங்க கால் ஊன்ற முடியாது. அதான் இங்க இருக்கிற சிக்கல். பீகார்ல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சதை நடத்திருக்காங்க. 81 லட்சம் பேர் வெளியில இருக்கான் வாக்கு செலுத்த முடியாம. அந்த 81 லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கு இருக்கக்கூடாது? நீ தானே தீர்மானிக்கிற. அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்கிற தகவல். அந்த யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதிலே 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும், நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் 81 லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அதை இழந்திருக்கார்கள் சொல்லும் போது 81 லட்சம் பேர்னா எத்தனை தொகுதி? நீங்க வெற்றியாளர்களை பாருங்க. எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த 2021 நடந்ததுல அதிகப்படியா வித்தியாசம் 300, 400, 600, ரொம்ப அதிகம்னா 1000, 2000 அல்லது 250, 350 இந்த வாக்கு வித்தியாசம் தான்.
இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்த மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருதுல்ல, அவ்வளவுதானே. அப்புறம் அப்ப அந்த இதுல நமக்கு இது அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது. அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு. உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும், அது தவறு இருக்குது, அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து, நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி, என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை, கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கமர்த்தி ஒரு 2 மாத காலம் நீங்க போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அப்புறம் சரியா இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கைரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும். இப்போ இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க. அறிவிச்ச பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. குறிப்பா இப்ப எனக்கு என்னன்னா, நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியா. அப்ப அந்த நேரத்துல ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி 10, 15 தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும். அப்புறம் மார்ச், ஏப்ரல் தேர்தல். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது. அப்போ நான் என்ன செய்யறது? இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நாண்டுகிட்டு தான் சாகணும், வேற என்ன செய்ய முடியும்?